முடிஞ்ச அளவுக்கு கம்மியான திங்ஸ் வச்சுக்கிற காம்படிஷன் கிடையாது மினிமலிசம். மினிமலிசம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை ஆக்குறது, நம்ம லைஃப்பை இன்டென்ஷனலோட நம்மளுக்கு தேவையான பொருட்களோட வாழ்றது. நம்ம லைஃப்ல இந்த சாய்ஸ் வந்து கரெக்டான நம்ம சூஸ் பண்றது தான் மினிமலிசம். ஸோ மினிமலிசம்ல ஒரு பார்ட் வந்து டீக்ளட்டரிங். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம நீக்கிறது தான் டீக்ளட்டரிங். ஸோ இந்த டீக்ளட்டரிங்ல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி பெட்டராக டீக்ளட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபேவரட் டாபிக்கான டீக்ளட்டரிங்கை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கும் இது ஃபேவரட் டாபிக்னா மை ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கில்ட். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். எனக்கும் ஆப்வியஸாக வந்திருக்கு. சில பொருட்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்தது, இப்போ இல்லை. சில பொருட்களை டீக்ளட்டர் பண்ணும்போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம போட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோமோ. பட் அந்த மாதிரி கிடையாது. இங்கே நீங்கள் லெட் கோ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு, உங்களால் வீடு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது, உங்களால் உங்கள் லைஃப்பில் வேற ஏதாவது ஒரு புது விஷயத்த பண்ண முடியுது. ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்னால் ஒரு புது கரியரை உருவாக்க முடிஞ்சதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்தது என்விரான்மெண்ட் கில்ட். இதுவும் வந்து நிறைய பேர் நினைக்கிறது தான், நானும் நினச்சிருக்கேன். சில விஷயத்த வந்து நம்ம ட்ராஷில் தான் போடுற மாதிரி இருக்கும், வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படின்னு இருக்கும். அது வந்து என்விரான்மெண்ட்டை கில்ட் ஆகிடும்னு சொல்லி அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? யாராவது ஒருத்தவங்க அதை எங்கேயாவது ஒருத்தவங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கே அதை நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணுங்க. பட் இனிமே ஒரு நல்ல பெட்டர் சாய்ஸ் எடுங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. நம்ம இனிமே அந்த தப்பை திருத்திக்க தான் பார்க்கணும். ஒரு தப்பை பண்ணிட்டோமே நினைச்சு வருந்தி அதுக்காக நம்ம இது பண்றதை விட இனிமே அந்த தப்பை செய்யாம இருப்போம், இனிமே அந்த மாதிரி ஒரு பேட் சாய்ஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்காம இருப்போம் நம்ம நினைக்கலாம். அடுத்தது ட்ராஷை வந்து ரிமூவ் பண்ணுங்க. வீட்டில் இருக்க குப்பைகள், அதாவது நம்மளுக்கு உடஞ்சது, இனிமே அது யாருக்குமே பயன்படாது, அந்த மாதிரி எடைக்கு கூட போட முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து யோசிக்காம வந்து நம்ம தூக்கி போடலாம். ஸோ வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு நீங்க டீக்ளட்டர் பண்றதுக்கு அதை எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த பாட்ஸ்லாம் இருக்கு பார்த்துங்களேன், இதுல நிறைய பிரேக் ஆனது, இதை வந்து நான் எடைக்கு போடுறதுக்காக தனியா எடுத்து வச்சுக்க முடியும், யோசிக்காம அதை டக்குன்னு எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது ட்ரெஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை வச்சுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப ஆசிலேட் ஆகும். அந்த டைம்ல பெஸ்ட் சேலஞ்சாகவும் நீங்க பண்ணலாம், பெஸ்ட் ஐடியாவும் இருக்கும். அது என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸை ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வியர் பண்ணி பார்க்குறது. இதை போட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை வெளில போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா இல்லையான்னு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் அதை வச்சுக்கணும்னு கிடையாது. அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை டொனேட் பண்ணுங்க. கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டொனேட் பண்ணாதீங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்க்கறது மூலமா அது உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே மாதிரியான கேட்டகரிஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேப்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அங்கங்கே இருந்து திடீர்னு பேப்பர்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சாரீஸ் சொல்லலாம். இப்போ சாரீ டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னா எல்லா சாரியும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் சாரீஸ், இல்லை ஏதாவது பர்டிகுலர் டைப் ஆஃப் சாரீஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கிச்சன் ஐட்டம்ஸில், மெயினாக கிச்சன் ஐட்டம்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் திங்ஸ் வச்சுக்கிட்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பரை, உங்களுக்கு தேவையான நம்பர் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து என் வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு 6 பிளேட்ஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த 6 பிளேட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறது. அடுத்து கிளாஸ்வேர்ஸ் இருக்குன்னா அதில் வந்து எனக்கு வந்து இத்தனை கிளாஸஸ் இருந்தால் கெஸ்ட் வந்தாலும் கொடுக்கறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி அந்த கிளாஸ்வேர்ஸை நான் செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸை மட்டும் பிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணுறது, லெட் கோ ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் மேனேஜபிளாகவும் இருக்கும் நீங்கள் ரிமைனிங் வச்சுருக்க ஐட்டம். அடுத்தது இந்த மேபி பைல், யாவது தேவைப்படும் அப்படின்னு வச்சுருக்கிறத மேபி பைல். இது எல்லாமே வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்ட டெசிஷன், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறத டெசிஷன். இது வந்துட்டு வச்சுக்கிறது தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பவுல்ஸ் எல்லாமே இந்த மேபி பைல்ஸ் தான். இதை நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட 6 மாதம் ட்ரை பண்ணேன். எனக்கு அது தேவைப்படவே இல்லை. 6 மாதத்துல நான் ஒருத்தரை கூட அதை எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பவுல்ஸ் வந்து எனக்கு தேவைப்படலை, தேவையில்லாமல் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் க்ளீன் பண்ணும்போது அதையும் எடுத்து சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை லெட் கோ பண்ணும்போது
எனக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற நேரங்கள் எல்லாமே மிச்சமாகுது. எனக்கு தேவையான பொருட்களை மட்டும் நான் வச்சுக்க முடியுது. அடுத்து அட் அ டைமில் உங்களால் எவ்வளோ திங்ஸை டீக்ளட்டர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பிரித்து போடுங்க. இது பார்த்தீங்கன்னா 1.5 years முன்னாடி என்னோட லாஃப்ட்டை வந்து நான் பிரித்து போட்டும் போது எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக இதை விட ஜாஸ்தி இருந்தது. நான் டீக்ளட்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளால எவ்வளோ சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பைட் பண்ணணும். ஸோ அது மாதிரி உங்களால் எவ்வளோ அந்த டைமில், இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா ஃபுல் ஹவுஸ் எல்லாம் அட் அ டைமில் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தை மட்டும் பிரித்து போடுங்க. எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஓவர்வெல்ம் அம்மாக்குள்ள உங்களை நீங்களே கொண்டு போய்க்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்க. அடுத்தது டெஸ்ட்ராய் யுவர் ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு உண்டு. ஒன்று, இதே நேரத்தில் வந்து எல்லா வீடியோயும் பிரித்து போட்டு நான் வந்து டீக்ளட்டர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று, எல்லாத்தையும் பண்ண முடியலையா அப்போ நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட். இது வந்து டீக்ளட்டரிங் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல இதை நிறைய பேர் பண்ணுவாங்க, நானும் பண்ணியிருக்கேன். பட் இந்த மைண்ட் செட்டை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும் போது, இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேபிட்ஸை வளர்த்துக்கும் போது நம்ம வந்து நம்மளையும் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அதே தான் டீக்ளட்டரிங்க்கும் அப்ளை ஆகும். நீங்கள் இந்த ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட்டை விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது உங்கள் வீடு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அடுத்தது டீக்ளட்டர் அஸ் யூ கோ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐட்டம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஐட்டம் உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதை பார்த்துட்டு சரின்னு திரும்ப அதே இடத்துல அதை திரும்ப வச்சிடுறது. ஏன்னா அப்புறமா டீக்ளட்டர் பண்ணிப்போம், வார கடைசியில் நம்ம டீக்ளட்டர் பண்ணிப்போம், ஏன்னா நம்ம அந்த டைம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், பிஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருவீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. உங்களுக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஸ்கெட்டோ இல்லை வந்து ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பேக்கோ வச்சுக்கோங்க. நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளை கொண்டு போய் அந்த பேஸ்கெட்டில் போட்டுருங்க. ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாதத்தோட எண்டில் இல்லை ஒரு வாரத்தோட எண்டில் அது என்னங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாங்கிறது. அடுத்தது கீப் த பால் ரோலிங். அதாவது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட் அமையும். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம்னு பார்த்துக்கோங்களேன், லாஃப்ட். இந்த லாஃப்ட் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சாலே நம்ம டயர்டாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த கிளீனர் ஒர்க் ஆகலையான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான இடத்த சூஸ் பண்ணும்போது நம்ம டீக்ளட்டரிங்கை தொடர்ந்து பண்ணுவோம். இந்த டீக்ளட்டரிங்கிறது ஒரு ஜேர்னி, அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். நடுவில் என்னைக்காவது பரவாயில்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம வீடு பழைய மாதிரி மாறிடும். அடுத்தது உடனே ரஷ் பண்ணாதீங்க ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தப்பு நான் நிறையா வாட்டி பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் லாஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 3-4 டைம் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். கடைசியில் பார்த்தா என் லாஃப்ட்டில் இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாக்ஸஸ், ட்ரேஸ் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறையா வாங்கினேன். அந்த தப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு 70% 80% டீக்ளட்டர் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே டீக்ளட்டர் பண்ண வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஆர்கனைசர்ஸ் அப்போ வாங்குங்க. ஸோ ஆர்கனைசர்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் எவ்ரிதிங் எ ஹோம். இதுவும் வந்து ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் தான். நம்ம டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மகிட்ட இப்போ ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு எல்லாத்தையும் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல புக்கு மட்டும் வைங்க. அடுத்தது கீஸ் இருக்குன்னா இந்த கீஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் வாங்கி மாட்டுங்க. அந்த இடத்துல எல்லா கீஸ், வீட்டில் இருக்க எல்லா கீஸும் அங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கும் போது வீட்டில் இருக்கவங்களும் அந்த இடத்துலயே அதை நீட்டாக திரும்ப வைப்பாங்க. ஸோ வந்து நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வச்சிருக்க ஒரு ஐட்டம் டிஸப்பியர் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு சின்ன பாட் வாங்கினேன். டாக் மாதிரி இருக்கும், அந்த ஒரு பப்பி மாதிரி இருக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்துட்டு நான் 2-3 செடி மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன். அதில் எந்த செடியுமே வளரவே இல்லை. எல்லா செடியும் நான் வந்து கொண்டுட்டேன். ஸோ வந்துட்டு அந்த பாட் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டைம் வந்து ஃபீல் ஆச்சு. நான் அப்போ அந்த பாட் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அது டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே, நான் நல்ல வேலை டீக்ளட்டர் பண்ணிட்டோம், நல்ல வேலை அது இப்போ இல்லைன்னு தான். என்னதான் க்யூட்டாக இருந்தாலும் என்னால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு அது பிரயோஜனமாக இல்லை. ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணதில் நான் ஹாப்பி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2-3 வாட்டி ஒரே இடத்த நம்ம டீக்ளட்டர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் லாஃப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ லாஃப்ட்டை வந்து கிட்டத்தட்ட 3வது வாட்டி நான் டீக்ளட்டர் பண்ணும்போது எடுத்த வீடியோ. அதில் வந்து ஒரே ஐட்டமாக நான் திரும்ப நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் வாட்டி டீக்ளட்டர் பண்ணும்போது இது வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருப்பேன். 2வது வாட்டியும் அதே மாதிரி யோசிக்கிறேன்னா
95% ஆஃப் த டைம் அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாமல் அதை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வந்து திரும்ப திரும்ப ஒரு பொருளை நீங்கள் உங்களோட மேபி பைலில் ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸில் பார்க்குறீங்கன்னா அதை லெட் கோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கடைசி ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, டீக்ளட்டர் யுவர் டீக்ளட்டர் பைல். ஏன்னா நம்ம வேண்டான்னு சொல்லி நிறைய பொருட்களை எடுத்து வைப்போம். அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வீட்டில் சேர்த்து வச்சிருந்தா அதை நம்மளோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோ திரும்ப அதுக்குள்ள இருந்து எதையாவது எடுப்பாங்க. குழந்தைங்களா இருந்தால் கேட்டுக்கவே வேணாம், அதை எடுத்து கழிச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணலாம்னா, நான் வந்து எடைக்கு போடுவேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன டென்ட் கோட்லாம் தங்கியிருக்காங்க, அங்கே வந்து டொனேட் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். நிறைய இதை வந்து எடைக்கு போடுவேன். ரொம்ப கிழிஞ்சு போனது, பிஞ்சு போனது, இதெல்லாத்தையும் வந்துட்டு ட்ராஷ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வீடை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.